வணக்கம். நான் உங்கள் சிவபக்தை கோதை பாலன். நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன் விரத முறைகளை சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் அந்த பக்கத்தில் எப்படி விரதம் இருந்தாங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்த அந்த முறையை மட்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டோம். காலையில் பூஜைக்கு ஒரு டம்ளர் பாலோ இல்லை ஏதோ ஒரு பானகமோ வச்சுருப்போம். அந்த பூஜையை முடித்து விட்டு அந்த பானகத்தை குடித்துடலாம். அடுத்து மத்தியானம் லஞ்ச் டைம்லையும் ஏதாவது ஒரு பானகம் குடிப்போம். ஈவினிங் மாலையில் பூஜையை முடித்து சஷ்டி கவசம் படிச்சுட்டு பச்சரிசி சாதம் வடித்து அதில் தயிர் போட்டு, அடுத்து துவையெல்லாம் உப்பு போட மாட்டோம். துவையெல்லாம் தேங்காயும் பச்சை மிளகாய், உப்பு சேர்க்க மாட்டோம், சீரகம் பூண்டு சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி துவையலை அரைச்சிட்டு அதையும் வெறும் பச்சரிசி சாதத்தில் அந்த துவையல் வச்சு சாப்பிட்றது. இந்த தான் 6 நாளும் சாப்பிடுவோம். 6வது நாள் சூர சம்ஹாரத்து அன்னைக்கு கூட நாங்கள் இந்த மாதிரி பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவோம். மறுநாள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு வடை பாயசத்தோட கல்யாண விருந்தா சாப்பாடு எடுத்துக்குவோம். இப்படிதான் ஒவ்வொரு நாள் மாலையிலையும் சஷ்டி பூஜை முடித்தவுடன் பச்சரிசி சாதம், அதுல கொஞ்சோல தயிர், துவையெல்லாம் தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுப்போம். ஆனா உப்பு சேர்க்க மாட்டோம், சாதத்துலையும் சேர்க்க மாட்டோம், துவையிலையும் சேர்க்க மாட்டோம். இந்த வகையில நாங்க இருந்திருக்கோம். இப்போ இன்னும் என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படின்னா, சிலர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி மட்டும் குடிச்சிட்டே, பூஜை முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. எப்பவும் கையில தண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகிறது இல்லை. வீட்டில் மட்டும் இருக்கிறவங்களா இருந்தா தண்ணி குடிப்பாங்க, தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருப்பாங்க. இன்னொன்று, அதே தண்ணி எடுக்கும்போது முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு ஆட் பண்ணிக்கிட்டே போய் 6வது நாள் 6 மிளகு குடிச்சு தண்ணி குடிப்பாங்க. இப்படியும் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னொரு முறை எப்படி அப்படின்னா, வெறும் பால். காலையில பூஜை முடிச்சுட்டு 1 டம்ளர் பால், மாலையில பூஜை முடிச்சுட்டு 1 டம்ளர் பால், மீதி நேரம்லாம் தண்ணி குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் பாலும் பழமும் சேர்த்து விரதம் அனுஷ்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. காலையில பூஜை முடித்தவுடன் பால் பழம் 2ம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து மாலையிலையும் பால் பழம் 2 எடுத்துக்கிறாங்க. மதியத்துலலாம் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோம். அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்து இளநீர், ஜூஸு, அந்த மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்டதா குடிச்சு விரதம் இருக்கிறவங்க. நல்ல பழ ஜூஸு, நான் பழம் கூட முழுசா சாப்பிட மாட்டேன், அதோட சாறு எடுத்து சாப்பிட்றேன். இளநீ சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்கலாம், பால் குடிக்கலாம். இந்த மாதிரி லிக்யூடாவே வெறும் திரவமாவே எடுத்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எந்த விரதத்தை இருந்தாலும் முதல் நாள் அமரும் முன்பு, முருகா, நான் இந்த மாதிரி விரதம் இருக்க விரும்புறேன், அதை நீ ஏத்துக்கோ. ஆனா இந்த 6 நாளும் அதை நான் ஃபாலோ பண்றதுக்கு என்னோட திடமான மனசை குடுன்னு மட்டும் வேண்டிக்கங்க, சங்கல்பம் எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தா மட்டும்தான் நாம அதை கடைபிடிப்போம். முதல் நாள் காலையில எழும்பி 4 மணிக்கு குளிச்சுட்டு நீங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போதே, முருகா, நான் இந்த 6 நாளும் இப்படிதான் விரதம் இருக்க போறேன், இந்த முறையை தான் ஃபாலோ பண்ண போறேன். நான் ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிறேன், மற்ற நேரம்லாம் தண்ணி குடிச்சுக்கிறேன், இல்லை நான் ஒரு